வணக்கம் அன்பு உள்ளங்களே, வாங்க பவானிசாகர் டேமு மீனாட்சி வழியாக வந்து இப்போ மீனாட்சியில் பவானிசாகர் டேமுக்கு ஒரு பைக் ரைட் போகலாம். வாங்க. இந்த மீனாட்சிலேருந்து 1 கிலோமீட்டர் தான் பவானிசாகர் டேமு, 1 கிலோமீட்டர் தான். இந்த பைக் ரைடாக பைக்லேருந்து விழுகிறதெல்லாம் சகஜம்தான். ஆனால் பார்த்து தான் போகிறேன். இருந்தாலும் ரூல்ஸை கடைப்பிடிக்காதவங்கெல்லாம் வந்து வண்டி ஓட்டுறானுங்களா, அவங்களாம் வந்து ஓட்டும்போது நம்மளுக்கு சிரமமாக இருக்குது. நான் பார்த்து போனாலும் முன்னாடி போகிறவன் வந்து திடீர்னு யூ டர்ன் அடித்தா நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ வண்டியில் போயிட்டுருக்குறோம், லெஃப்ட் சைடில் இருக்கிறவன் திடீர்னு யூ டர்ன், நான் இப்படி போயிட்டு பக்கம் போய் அவனை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிரேக் அடித்தா அது நம்மளை தூக்கி வீசுது. அப்படி தாங்க ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது. அந்த வீடியோ நிறைய போட்டிருப்பேன், போய் பாருங்கள். ஆனால் அப்போ பைக் ரைடில் போகும்போது இருந்து தான் எல்லோரும் கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. நான் பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. எங்கள் ஊரில் மெயின் ரோடு மெயின் ஸ்ட்ரீட்லேயே வந்து விழுந்தேன் நான். சரி, வாழ்க்கைங்கிற ஒரு போராட்டம், அதில் விழுந்து தான் எந்திரிக்க முடியும். நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. இருந்தாலும் பாதுகாப்பாக தான் போகிறோம். ஒரு பைக் ரைடு போகும்போது எங்கே போனாலும் பாதுகாப்பாக போகிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறானா பின்னாடி வண்டி வந்தானா பின்னாடி திரும்பி பார்த்து யூ டர்ன் அடிக்கணும். அவன் பின்னாடி திருக்காமல் அப்படியே யூ நான் வண்டியில் நான் இப்படி போயிட்டு தான் இருப்பேன். அவன் நின்றுட்டா இருக்குதான்னு சொல்லி நான் போயிடலாம், நான் வந்தான். அவன் என்ன பண்ணுறான், யூ டர்ன் அடிச்சிட்டான். அப்போ நான் சடனாக பிரேக் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளை அடித்து அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி தான் வீசு. இந்த பக்கம் தான் போன வாரம் வந்து எடுத்தேன். போன வாரம் வந்து இந்த பக்கம் வந்து நிறைய ஷார்ட் வீடியோவில் எடுத்தேன். அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்தாலும் கட் ஆயிடும். இப்போ நம்ம வீடியோ போடுறதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது, அது வருது, இது வருது, ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குதுல்ல. பார்த்தீங்கன்னா பவானிசாகர் விடுங்க, பவானிசாகர் டேமுங்க. நான் இந்த லைன் இந்த வழியாக போனால் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பவானிசாகர் டேம் போய் எடுக்கலாம். யாராக இருந்தாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நாங்கள் அதே மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். பார்த்து நிதானமாக போங்க. நான் வந்து நிதானமாக மேக்ஸிமம் வந்து நான் வண்டியில் போகிறது 30 தான். அதிலே வந்து அது குறுகலான ரோடு. அந்த ரோட்டில் வந்து உள்ளே பூந்துட்டான். எனக்கு மன உளைச்சல் வடி, அது வண்டிக்கு அடி, எனக்கு அடி, என்னன்னு சொல்கிறது, எனக்கு மன உளைச்சல். சரி, வந்தோம் அப்படியே மன உளைச்சல் தீர அப்படியே பவானிசாகர் டேம் வரலாம் அப்படின்ட்டு வழிதான். எனக்கு வந்து கை காலெல்லாம் சரியான பெயின் தான். இருந்தாலுமே யூடியூப்பில் வந்தாச்சு, கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் வந்து வருது, அது என்றைக்குமே மாறாது. அது ஒவ்வொருத்தர் போகிறது வந்து ரொம்ப வேகமாக தான் போகிறாங்க. அது அவங்க சௌரியம், அவங்க இஷ்டம். நாங்கள் பாதுகாப்பாக போகணும். நம்ம மேலே வந்து விட்டுறாதீங்கடா சாமிகளா. நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு எப்படி வேணால் போங்க, வாங்க. நாங்கள் போகிறோமா, நான் ரூல்ஸ் கடைப்பிடிச்சு போகிறோம். எங்கள் மேலே வந்து விட்டுறாதீங்கடா சாமிகளா. அப்படி தான் நீ காலையில் பாப்பா ஸ்கூல் விட்டு வரும்போது பண்ணான். சரி, கதை பேசி என்ன ஆகுது? சரி வாங்க, நம்ம கஷ்டம் என்னோட கஷ்டம் என்னோட போட்டு பவானிசாகர் டேம் வந்துட்டுங்க. ஸ்கூல் பாப்பாங்களாம் வந்துருக்குறாங்க. அந்த எஜுகேஷன் இது மாதிரி வந்துருக்குறாங்க. பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து படிக்கும்போது இந்த அளவுக்கு தெரிஞ்சுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது.
பவானிசாகர் டேம் வந்தாச்சுங்க. அடிக்கடி நான் இங்கே வந்து போடுற வீடியோ தான். வந்தாச்சு. இதில் போய் அதில் வந்துடலாமா? என்னோடய கஷ்டம் என்னோட போகட்டும், என்னோடய வலி வேதனைகள் என்னோட போகட்டும். அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ண தான் முடியும், அவங்க வந்து கேட்க தான் முடியும். என்னோடய வலி வேதனைகளை அவங்க ஏற்றுக்க முடியாது. இது விதிக்கப்படாத உண்மை. வந்தாச்சுங்க, பவானிசாகர் டேம் வந்தாச்சுங்க. பாருங்கள், இதுதாங்க பவானிசாகர் டேம் நம்பர்களே. ப்ளஸ் 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 வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் வந்தேன். அப்படியே நம்ம அணையை பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிடலாம், ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடலாம். தண்ணி ஓரளவுக்கு வருதுங்க, சூப்பராக வருது. இந்த பசங்க ஸ்கூல் லீவில் வந்து நான் போடுறேன். நம்ம பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் வரும்போது ஃபுல்லாக வந்து நான் பார்த்தீங்களா ப்ளஸ்ஸு ஃபுல்லாக வர மட்டும் ஃபுல்லாக வந்து நான் போடுறேன். பாப்பா ஸ்கூல் வரும்போது அந்த பவானிசாகர் டேமுக்கு உண்டான இதை ஃபுல்லாகவே நான் எடுத்து போடுறேன். தண்ணி ஓரளவுக்கு வருதுங்க. தெரியுதுங்களா? தண்ணி ஓரளவுக்கே வருது, சூப்பராக இருக்குங்க. மைனஸ் 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 -0க்கு கொண்டு வந்தாச்சுங்க. -2 ப்ளஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் 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 ஓகே நண்பர்களே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.